إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد இல்லாமல் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் இருளில் இருந்த மக்களை ஒளியின்பால் அழைக்க வந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த கொள்கைக்காக தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் தியாகம் செய்த நபி தோழர்கள் நபி தோழர்கள் மீதும், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகுமாக. சொல்லப்படுகிற எந்த ஒரு இறை செய்தியாக இருந்தாலும் அல்லது நபி மொழியாக இருந்தாலும் அதற்கேற்ப நம் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாகிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, படைத்த ரப்புல் ஆலமீனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிகச்சிறந்த அருட்கொடை நாம் ஏற்றிருக்கக்கூடிய தௌஹீத் என்கிற இந்த தூய சித்தாந்தம். அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மார்க்கம் சொல்லித் தருகிற அடிப்படையில் உலகமே ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டாலும் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வால் வலியுறுத்தப்பட்டு மரணம் என்பது தப்பிக்க இயலாத ஒன்று, மரணத்தை நாம் அடைவோம் என்கிற செய்தியை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த கொள்கையை ஏற்றிருக்கிற மக்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் மரணத்தை நம்புவது மட்டும் அல்லாஹ்விற்கு போதுமானது அல்ல. ஒருவன் மரணத்தை நம்புவதால் முழு முஸ்லிமாகவோ ஒரு திறமையான தெளிவான ஏகத்துவவாதியாகவும் மாற முடியாது. அல்லாஹ்வினுடைய போதனைப்படி, நபிகளாருடைய ஹதீஸ்களுடைய அடிப்படையில் நம்புவதோடு சேர்த்து மரணம் நம்மை எந்நேரத்திலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வந்து சேரும் என்கிற சிந்தனையோடு இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஒரு ஏகத்துவவாதியாக நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்க முடியும். ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்லி தந்த செய்தி தானே, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், உலகத்தின் ஆசை, உலகத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லா மோகத்தையும் ஒரே அடியாக பிடுங்கி எறியக்கூடிய மரண சிந்தனை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தந்தார்கள். திருமறையில் கூட அல்லாஹ் சொல்லும் போது, வலையு அகிருல்லாஹ் நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, நேரம் நெருங்கிவிட்டால் எந்த உயிருக்கும் அல்லாஹ் தல கால தாமதத்தை தரமாட்டான், நேரம் நெருங்கினால் மரணம் தப்பாது என்கிற நினைவூட்டல் அல்லாஹ் தலா தருகிறான். மௌத்துங்கிறத அடிக்கடி நினைச்சு பார்த்தா மட்டும்தான் பாவத்தை விட்டு விலக முடியும், நன்மையின் பால் நம்மால் சாய முடியும். அல்லாஹ்வுடைய படைப்பின் நோக்கம் ஒன்று தானே, யாரெல்லாம் முடிந்த அளவிற்கு நன்மையை சேகரித்து மௌத்தா போனாங்கன்ற கணக்கு எடுப்பை தான் அல்லாஹ் அதெல்லாம் மறுமையில் பார்ப்பாங்க. நீங்க வாழ்ந்தீங்க மௌத்தா போனீங்கன்ற கணக்கு அல்ல, மௌத்தா போகும் நேரம் வரை நீங்கள் என்ன காரியத்தை செய்துவிட்டு மரணித்தீர்கள், நீங்க செஞ்சது நல்லது எவ்வளவு இருக்கு, கெட்டது எவ்வளவு இருக்குன்ற கணக்கு எடுப்பு தான் மறுமையில் ஈடுபடும். ரசூலுல்லாஹ் சொல்லித்தர செய்தியா தானே அகமதுல பதிவு செய்யக்கூடிய ஒரே ஒரு செய்தி, மரண தருவாயில் இருந்து கபருடைய வாழ்க்கை தொடங்கும் வரை ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ் புரிவிக்கிறாங்க. மௌத்தவே நினைச்சு அல்லாஹ்வுக்கு பயந்து ஹராமை விட்டு நன்மையின் பக்கம் சாஞ்சான்ல, இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை மறந்து மௌத்தை மறந்து ஹராம்லே வாழ்ந்து தொழுகை இல்லாம நோம்பு இல்லாம தர்மம் இல்லாம ஏலோதாரான்னு வாழ்ந்தான்ல, இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத ரசூலுல்லாஹ் புரிவிக்கிறாங்க. மௌத்து வரைக்கும் தான் வாய்ப்பு, மௌத்து தொட்டதுக்கு அப்புறம் வாய்ப்பு கிடையாது. நாம் செய்கிற எல்லா காரியங்களும் மரணத்திற்கு முன்பு நாம் எதை செய்கிறோமோ அது வைத்து அல்லாஹ் மரணத்திற்கு பின்பற்றக்கூடிய வாழ்க்கை அமைத்து தருகிறான். அது நல்லதா இருந்தா சாலிஹான வாழ்க்கை, மௌத்துக்கு முன்னாடி கேடு கெட்ட வாழ்க்கை, ஹராமான வாழ்க்கை, தொழுகை இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்து மௌத்தா போயிட்டோம்னா அதுவும் நமக்கு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாழ்க்கையாக அமையும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு இந்த செய்தி பொருந்தும் தான். மௌத்தினுடைய தருவாயிலிருந்து, சக்கராத்துடைய ஹால் இருந்து எப்படி நம்முடைய வாழ்க்கை மாறுதுன்னு ரசூலுல்லாஹ் புரிவிக்கிறாங்க. ஒரு அன்சாரி நபி தோழருக்கு
ரசூல்லா ஜனாசா தொழுகை நடத்தி ஜனாசாவை அடக்கம் பண்ணி கபருஸ்தான நின்று ரசூல்லா சஹாபாக்கள் இடத்தில் சொல்கிறார்கள், இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர், இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர், இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர். அல்லாஹ்வுடைய கபர் ஒன்று இருக்குல்ல, இந்த கபருடைய அதாவை விட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். ரசூல்லா 3 முறை அந்த வாசகத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க. கபருடைய அதாபிலிருந்து எப்படியாவது தப்பிச்சிருங்க. இங்க தப்பிச்சோம்னா மறுமையிலும் தப்பிப்போம், இங்க அதாப் இல்லைன்னா மறுமையிலும் அதாப் இருக்காது. அந்த அதாவை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்களாங்கிற சொல்லா. பல கட்டங்கள்ல அத்தியாத்து துவாவில் கூட நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை தானே, கபருடைய அதாவை விட்டு என்னை பாதுகாத்து விடலான்னு கேட்கிறோம். இந்த துவாவை கேட்க சொல்லிட்டு இதை ஏன் கேட்க சொன்ன தெரியுமா? சஹ்ராத்துடைய ஹால்ல இருந்து ரசூல்லா இதை ஏன் கேட்க சொன்னேன்னு புரிவிக்கிறாங்க. ஒரு மனுஷன் மௌத்தா போற கட்டத்தை அடையிறான், மௌத்தை விட்டு தப்பிக்க முடியாதுல்ல. அது நானா இருந்தாலும் சரி, ரசூல்லாவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வால படைக்கப்பட்டாச்சு அப்படின்னா எல்லோருக்கும் மரணம் உண்டு. இந்த மௌத்துடைய நேரத்தை நம்ம நெருங்கும் போது பேசிக்கிட்டு இருக்கிறேன், கரெக்டா 12:30 மணிக்கு எனக்கு மௌத்து நல்லா எழுதிட்டான் அப்படின்னு வச்சுக்குவோம். 12:30 மணிக்கு நான் மௌத்தை நெருங்கும் போது என் நிலைமை எப்படி இருக்கும் ரசூலா புரிவிக்கிறாங்க. நான் நல்லவனா இருந்திருந்தால், சாலிஹான ஆளா இருந்திருந்தா, தொழுதிருந்தா, மௌத்துடைய பயம் இருந்திருந்தால், நன்மைகளை நான் சேகரித்து வைத்திருந்தால் என் நிலைமை எப்படி இருக்கும் ரசூலா புரிவிக்கிறாங்க. மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பார்கள். மலக்குள் மௌத்து மட்டும் வரமாட்டாரு, மலக்கு கூடாரமே சேர்ந்து வரும். நான் சக்ராத் ஹாலில் கிடக்கும் போது என் பார்வை எவ்வளவு தூரத்துக்கு போய் சேருதோ அந்த இடம் முழுக்க நிரம்ப நிரம்ப வெறும் மலக்குமார்கள் தான் இருப்பாங்க. 2 பேசுனேன்ல, இந்த இடம் ஃபுல்லா எனக்கு எவ்வளவு தூரம் பார்வை போய் சேருதோ அந்த இடம் ஒரு இடத்தை கூட விடாம, இடுக்கு கூட விடாம முழுக்க முழுக்க மலக்குமார் நிரம்பி நிற்பாங்க. கடைசியா மலக்குள் மௌத் வருவார். கண்ணுக்கு முன்னாடி வெறும் மலக்குமார்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நான் நன்மை செய்திருந்தால் பார்க்கக்கூடிய எல்லா மலக்குமாருடைய முகமும் சூரியன் மாதிரி பிரகாசமா இருக்கும். நாங்கிற சொல்லலாம், அப்படி ஜொலிக்கும். பார்க்கும் போதே தெரியும் ஏதோ நல்லது நடக்க போகுது. அப்படி படுத்து கிடக்கும் போது மலக்குள் மௌத் வருவார். தலை பக்கத்துல உட்காருவார். அந்த மனிதனிடத்தில் கேட்பார், ஐயத்துவன் நஃப்சு தய்யிபா, நல்ல ஆத்மாவே, உஹ்ரிஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிதுவான். அல்லாஹ் உங்களை மன்னிக்க போறான், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்கிறான், அந்த பொருத்தத்தின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பு பக்கம் வாருங்கள்னு அழைப்பு விடுக்கப்படும். ரூஹை எடுக்கிற நேரத்திலிருந்து மரியாதை. நல்லவனா இருந்தா, நன்மை செஞ்சிருந்தா எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுதா? என் ரூஹை எடுக்கிற இடத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஐயத்துஹன் நஃப்சு தய்யிப், நல்ல ஆத்மாவை வாங்கன்னு கூப்பிடுவாங்க, மரியாதை துவங்கும். ரூஹ் அப்படியே உடலை விட்டு வலி வருத்தம் இல்லாம, வேதனை இல்லாம, நோய்வினை இல்லாம, ஒரு கஷ்டமும் இல்லாம அப்படி லேசா எந்திரிச்சு நிற்கும். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இந்த ரூஹை கஃனிடுவதற்கு அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒரு கஃனாடையை தருவான். சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் நறுமணத்தை தருவான். 2மே சொர்க்கத்திலிருந்து. மரியாதை, நான் செய்த காரியங்களுக்கு மௌத்துக்கு முன்பு நான் சேகரித்த நன்மைக்கு அல்லாஹ் தரக்கூடிய மரியாதை. என்னுடைய ரூஹ சொர்க்கத்திலிருந்து வந்த கஃன்ல போத்தி அங்க இருக்கக்கூடிய கஸ்தூரி அப்படி மேல தூவி நறுமணத்தோடு அந்த ரூஹை எடுத்து செல்வார்கள். போகும்போது அல்லாஹ்வை போய் சந்திக்கணும். 7வது வானம் வரைக்கும் போகணும். அல்லாஹ் பார்ப்பாங்க இல்லையான்னு தெரியாது. 7வது வானம் வரைக்கும் போய் சேரணும். வானத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வானத்தை கடக்கக்குள்ள எல்லா மலக்குமாரும் எத்தனை வானவர்கள் கடந்து போறாங்களோ எல்லாரும் கேட்பாங்க, மா ஹாதர் ரூஹு தய்யிப், யார் இந்த நல்ல மனுஷன், இவர் யார் என்று எல்லா மலக்குமாரும் கேள்வி கேட்பாங்க. ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் என்று நம்முடைய பெயர் அந்த இடத்தில் சொல்லப்படும். சொல்லிட்டு ஒவ்வொரு மலக்குமாரிலும் கேள்வி கேட்க எல்லா மலக்குமார்களுக்கும் இதே பதில். முதல் வானத்துக்கு போனா அந்த இடத்திலும் அதே கேள்வி, மாஹாதர் ரூஹு தய்யிப், யார் இந்த மனிதர்? கேள்வி கேட்டு பதில் சொல்லி முதல் வானம் திறக்கப்பட்டு 7வது வானம் வரை கொண்டு போய் சேர்க்கும் போது எல்லா மலக்குமாரிலும் கேட்கிற கேள்விதான், மரியாதை, யார் இந்த நல்ல மனுஷன்? பிறகு அல்லாஹ் தஆலா சொல்வான், எல்லாமே பாருங்களேன், நான் நன்மை செஞ்சு நல்ல ஆளா இருந்து தௌஹீத்வாதியா தெளிவா இருந்து தொழுகையாளியா இருந்து மௌத்தை நினைச்சு பயந்து ஹராம விட்டு விலகி இருந்தா நான் மௌத்தா போற கட்டத்திலிருந்து மரியாதை மட்டும்தான்.
7வது வானத்துக்கு போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்வான், உக்துப் கிதாப் அப்தி ஃபீ இல்லியின், என் அடியானுடைய எல்லா நன்மைகளையும் என் அடியானுடைய பெயரை இல்லியனில் பதிவு செய்யணும் அல்லாஹ் தஆலா சொல்வான். சொர்க்கவாசின்னு அல்லாஹ் பட்டியல் போடுறான்ல, அந்த பட்டியலுடைய எல்லா பேரும் இல்லியின்ல இருக்கும். என் அடியானுடைய பேரை இல்லியின்ல பதிவு செய்யணும் அல்லாஹ் தஆலா சொல்வான். இங்கும் மரியாதை. முடிச்சுட்டு அல்லாஹ் தஆலா சொல்வான், இந்த ரூஹ அழுங்காம குலுங்காம நேரா கொண்டு போய் ஜனாசாவில் சேர்த்துருங்க, கபூர்ல கொண்டு போய் சேர்த்துருங்கம்மா அல்லாஹ். ஏன் தெரியுமா? மின்ஹா கலக்குத்துகும், அந்த பூமியில் இருந்தான் மனிதனை படைத்தேன். ஓ ஃபீஹா உஈதுஹும், மீண்டும் அதே பூமியில் அனுப்புகிறேன். ஓ மின்ஹா உஹ்ரிஜுஹும் தாரத்தன் உஹ்ரா, திரும்பவும் நான் கபர்ல இருந்து எழுப்புவேன், மண்ணில் இருந்து தான் எழுப்புவேன். என் அடியார்கள் பூமியில் படைக்கப்பட்டார்கள், பூமிக்கு திருப்பப்படுகிறார்கள், திரும்பவும் பூமியில் எழுப்பப்படுவார்கள். கொண்டு போய் ஜனாசாவில் சேர்த்துருங்க அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்வாங்க. கொண்டு போய் ஜனாசாவில் சேர்த்தா பல வருஷமா கேள்விப்பட்டோம்ல, அந்த 3 கேள்வி அங்க கேட்கப்படும். 2 மலக்குமார்கள் வருவாங்க. ஜனாசாவுக்குள்ள ரூஹு சேர்க்கப்பட்ட பிறகு கபூர்ல தூக்கி அல்லாஹ் உட்கார வைப்பான். இருட்டுல யாரும் துணை இல்லாத இடத்துல அல்லாஹ் நம்மை உட்கார வைத்த பிறகு 2 மலக்குமார்கள் கேட்பாங்க, மன் ரப்புக் மன் நபியுக் மா தீனுக், அல்லாஹ் நான் யாரு, ரசூல் உனக்கு யாரு, உனக்கு எது மார்க்கம்னு கேள்வி கேட்பாங்க. பதில் சொல்லிட்டா, ஈமான் இருந்தா, தொழுகையாளியா இருந்தா, நல்லதை செய்து மரணித்திருந்தால் பதில் வரும், ரப்புன் அல்லாஹ், தீனுனா இஸ்லாம், நபியுனா முகமது, அல்லாஹ் தான் ரப்பு, முகமது தான் நபி, இஸ்லாம் தான் தீனு சொல்லுவோம். சொன்ன பிறகு கேட்பார்கள், மா இல்முக், இது உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, உனக்கு எப்படி தெரியும்? கரத்து கிதாபுல்லா ஃபாமந்து பி வ சத்தக்து, குரானை படித்தேன், அதை நம்பினேன், உண்மைப்படுத்தினேன், அல்லாஹ் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன், அதுக்கு ஏற்றவனுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டதால் எனக்கு வந்த பதில்னு சொல்லுவாரு. இதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா வானல் அழைப்பான், ஃபஸதக அப்தி, என் அடியான் உண்மையை பேசிவிட்டான், அவனுக்கு சொர்க்கம்தான். வஃப்தஹு பாபு மினல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசலை திறந்து வையுங்கள். அல்பிசு மினல் ஜன்னா, சொர்க்கத்தின் ஆடையை போர்த்துங்கள். வஃப்ஷஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய போரை அவர் மீது போர்த்துங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான். மலக்குமால் அந்த இடத்திலும் கண்ணியத்தை செலுத்தி விட்டு சொல்வார்கள், நம்க நோமத்தில் உருஷ், அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையிலும் கண்ணியம் செலுத்தி விட்டான், நீங்க புது மாப்பிளை போட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க. இது அல்லாஹ்வின் திரு சொல்லி விட்டு சொல்கிறார்கள், இது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த ரூஹு நல்லடியார், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டானே, நான் கபர்ல இருக்கிறேனே, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை சீக்கிரமா தரமாட்டான் என்ற ஏக்கத்தில் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். அகீமிஸா, இறைவா இப்பயே நீ மறுமையை கொண்டு வா, மறுமை தாமதப்படுத்தாத, எனக்கு இப்ப மறுமை வேணும்னு கேட்பார் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் அவரை உறங்க வைப்பான் என்று அல்லாஹ் திருப்புரிவிக்கிறார்கள். இது ஒரு கட்டம். நன்மை செஞ்சிருந்தா, தொழுதிருந்தா, மௌத்துடைய பயம் இருந்தால், நல்லதை செய்து மரணிக்கிற ஆட்களுக்கு மௌத்து தோன்ற கட்டத்திலிருந்து கபருடைய வாழ்க்கை துவங்கும் வரை மரியாதை, மறுமையிலும் மரியாதை. இது ஒரு கட்டம், இது ஒரு ரகம். இதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நன்மையே இல்லாம அறகுற தொழுகையோடு ஈமான் இல்லாம மௌத்துடைய பயம் இல்லாம ஏனோ தான வாழ்க்கையை வாழ்றான்ல, இவனுக்கும் மௌத்து வரும். இவனும் ஒரு கடத்துல மௌத்து சந்திப்பான். இவன் சந்திக்கிற மௌத்து வித்தியாசமா இருக்கும். நபிலார் சொல்கிறார்கள், இவன் மௌத்தை சந்திக்கும் போது இவனுக்கும் பார்வை எட்டும் அளவிற்கு மலக்குமார்கள் அணிவச்சு நிற்பாங்க. ஆனா எந்த மலக்குமாருடைய முகத்திலும் பிரகாசம் இருக்காது, கருமை இருக்கும். நாங்க ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கே ரண கொடூரமா இருப்பாங்க மலக்குமார்கள். இவங்கள யாருடான்னு அவன் அப்படியே பயத்துல உசுரே போகும் சொல்லுவோம்ல, அந்த கட்டத்தில் நிற்பான். இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத் அனுப்புவான், நீங்க போங்க ரூஹை எடுங்கம்மா. அல்லாஹ் தஆலா இவருக்கு கஃபன் சொர்க்கத்திலிருந்து வராது, நெருப்பால் செய்யப்பட்ட ஆடை அல்லாஹ் தஆலா கஃபனாக தருவான். இந்த கஃபன் அனுப்பி மலக்குல் மௌத் அனுப்புனதுக்கு அப்புறம் அவரு சொல்வார், ஐயத்துவன் நஃப்சுல் ஹபீஸ், நாத்தம் முடிச்சவனே வெளியவான்னு கூப்பிடுவாங்க. இந்த கட்டத்திலிருந்தே மரியாதை போயிடும், யாரும் மதிக்க மாட்டாங்க, மலக்குல் மௌத்தும் மதிக்க மாட்டாரு, வானத்தில் எந்த மலக்குமார்களும் நம்மை கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். அவன் அந்த நெருப்பலான கஃபல்ல போத்தி சுருட்டி அந்த நாற்றத்தோடு முதல் வானத்துக்கு தூக்கிட்டு போவாங்க. எல்லா மலக்குமார்களும் கேட்பாங்க, மா ஹாதர் ரூஹுல் ஹபீஸ், யார் இந்த நாத்தம் முடிச்சவன், இவனை ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க.
எல்லா மலக்குமார்னு சொல்வார்கள், எடுத்து செல்கிற மலக்குமார்னு சொல்வார்கள். ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார், இவனுக்கு இப்படித்தான் பேர் வச்சிருந்தாங்க, இவனை இங்கதான் தூக்கிட்டு போறோம். மரியாதை இல்லாத கட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான். கொண்டு போய் நிக்க வச்சா முதல் வானத்திலேயே கதவு திறக்கப்படாது. கதவை திறங்கன்னு கேட்பாங்க, மலக்குமார்கள் மறுப்பாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஒட்டகம் ஒரு ஊசினுடைய பின்துவாரத்தில் நுழைந்தால் இவன் சொர்க்கத்திற்குள் போகலாம். முதல் வானத்துடைய வாசலும் திறக்கப்படும் நாங்க ரசூலுல்லா. இவனுக்கு சொர்க்கம் கிடையாது, இவன் முதல் வானத்தை தாண்டி எங்கேயும் போக முடியாதுன்னு ரசூலுல்லா புரிவிக்கிறாங்க. அதே இடத்துல அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைப்பான். ரசூலுல்லா சொல்லி தருகிறார்கள், முதல் வானத்திலே அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்வான், உக்து கிதாபு ஃபி சிஜ்ஜீன், என் அடியான் அல்லாஹ் சொல்ல மாட்டான், அவனுடைய பேரை சிஜ்ஜீன்ல எழுதுங்க, அது உலகத்தோடு முடியட்டும், இவன் முதல் வானத்தை தாண்டி வரக்கூடாதுன்னு அல்லாஹ் கட்டளை இடுவான். முதல் வானத்திலே க்ளோஸ், முதல் வானத்திலே தீர்ப்பு. இவன் சிஜ்ஜீன்ல எழுதப்பட வேண்டிய பெயர் இவன் இல்லைன்னு வரக்கூடாது, இவன் முதல் வானத்தை இவன் கதையை முடிகின்றான். அல்லாஹ் அங்கே சிஜ்ஜீன்ல பதிவு செய்யப்பட்டு அல்லாஹ் ரூஹ கொண்டு போய் பூமியில சேர்க்க சொல்லுவான். சேர்த்ததற்கு பிறகு அதே 3 கேள்வி, மன் ரப்புக், மன் நபியுக் மாதீனுக், உன் மார்க்கம் என்ன, உனக்கு யார் நபி, உனக்கு யார் ரப்புன்னு கேட்பாங்க. பதில் வராது. ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு புலம்புவான். புலம்புகிற கட்டத்தில் அல்லாஹ் அவனுக்கு கபருடைய அதாபை துவங்க வைக்கிறான். அவனை கபூர்ல போட்டு புதைச்சு அதாப ஆரம்பிக்கும் போது ஒரு உடம்பு வந்து நிற்கும், ஒரு உடல் மனித தோற்றத்தில் வந்து நிற்கும். நிற்கும் போது அந்த மனிதன், அந்த ரூஹு அவனை பார்த்து பேசும். மண் அந்த, நீ யார், இவ்வளவு இருட்டுல இருக்கிற பயத்துல நீயே வந்து நின்று கேட்பான் மனுஷன். நபிகளார் சொல்கிறார்கள், அந்த மனிதன் பதில் சொல்வான், அந்த 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 தோற்றம் பதில் சொல்லும், ஆனா அமலுக்கள் ஹபீஸ், நீ தான் உலகத்துல செஞ்ச, நான் யார் தெரியுமா, நீ உலகத்துல அவ்வளவு பாவம் செஞ்சல, தொழாம அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம ஹராமான காரியத்தை செஞ்சு வட்டிக்கு கொடுத்து எல்லா ஹராமையும் பண்ணல, அந்த ஹராம் அந்த கேவலமான காரியம் நான் தான்னு அந்த உடல் அந்த தோற்றம் பதில் சொல்லும். அத்தோடு முடிஞ்சது. கபர் வாழ்க்கை ஆரம்பம். அவனுடைய மறுமை நாளை சந்திக்கும் வரை அதான் கேவலம் அவமானத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான்ல, இந்த கட்டத்தையும் சில மனிதர்கள் சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார்கள். 2 கட்டம் தான். நீ செய்கிற நன்மைக்கு ஏற்ப மரியாதை, கண்ணியம், நிம்மதியான தூக்கம். நீ செய்கிற பாவத்துக்கு ஏற்றவர் அல்லாஹ் தஆலா கபருடைய அதாபிலிருந்து மறுமை நரகம் வரை உனக்கு அதாவை மட்டுமே தருவான் சொல்ல புரிவிக்கிறாங்க. 2 கட்டம் தான். இதை முடிவு செய்து நம்முடைய வாழ்க்கை. மௌத்துக்கு முன்னாடி நான் எதை செஞ்சேன் அது பொறுத்து மறுமையினுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை. மௌத்துக்கு முன்னாடி சரியா இருந்தா நமக்கு கண்ணியமும் வரும், கபருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், மறுமை வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நம்ம சமுதாய மக்கள் அதான பிரச்சனை, ஏனோ தானு வாழ்றோம். மௌத்தை நினைச்சு பார்த்தாலே பாதி ஹராம் விட்டு போயிரும்ல, எப்போ வேணாலும் மௌத்தா போகலாம். கால் லைட்டு படுத்தாரு, காலைல ஃபஜ்ரு காலை எந்திரிக்கல, இந்த கட்டத்தில் தான் அல்லாஹ் நம்மையும் வைத்திருக்கிறான். இப்படி யோசிச்சு 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 ஹராமா விட்டு நல்ல வாழ்க்கையை அமைத்தால், நன்மையை செய்தால், தொழுகையை தொழுதால் மௌத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சீரா இருக்கும்ல. அல்லாஹ்வின் தூதர் பல கட்டத்தில் நமக்கு அதிகமாக சொல்லி தருகிற செய்தி இதுதான். மௌத்து உனக்கு எப்ப வேணாலும் வரும், நன்மையை சேகரிச்சுக்க நாங்கிற சொல்லலாம். எல்லா கட்டத்திலும் நன்மையை சேகரிக்க வேண்டும். ரொம்ப அடிப்படையான சேகரிக்கும் நன்மை என்ன தெரியுமா? தொழுகை. நம் சமுதாயம் அலட்சியத்தோடு கையாளுகிற மிக முக்கியமான ஒரு அமல் இந்த தொழுகை. எல்லா மக்களுக்கும் தௌஹீத் தெரியும், தொழுகை கடமைன்னு தெரியும், ஆனா யாரும் பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டோம். ஏன்? நம்ம எத்தனை ஆண்டுகள் வாழ போறோம், வயசானதுக்கு அப்புறம் தொழுதுக்குவோம் என்கிற அலட்சியம். மௌத்தா போக போறோன்ற சிந்தனை இருந்துச்சுன்னா அந்த கட்டத்தில் தொழுகை நிற்போம். ஜமாத்தோடு வந்து தொழக்கூடிய மக்கள் எவ்வளவு கம்மி. எல்லா இடத்திலும் பள்ளிவாசலில் பெருகி கணக்கு இல்லாம கிடக்கு உலகம் முழுக்க. ஆனால் பள்ளிவாசல் தொழுகைக்கு ஆள் கிடையாது. ஏன்? எல்லாம் முஸ்லீம், ஆனா பேர் தாங்கி முஸ்லீம். மௌத்தை சிந்திக்கிற எந்த முஸ்லீமாக இருந்தாலும் தொழுகையை விட்டு வாழ மாட்டான். அதான் ஈமான். அப்படிதானே? ரசூலுல்லாஹ் மௌத்தா பிற சக்ராத்தாவில் கூட மக்களை பார்த்து கேட்டார்கள், அசல்லன் நாஸ், எல்லா மக்களும் தொழுதாங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய கை விரல் பூமியில் படுவதற்கு முன்பு ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி அது. எல்லாரும் தொழுதுட்டீங்களான்னு கேட்டாங்க. தொழுகையை தொழாமல் ஒரு முஸ்லீம் மறுமையை போய் சந்திக்கும் போது கை நட்டம் பட்டு நரகத்துக்குள்ள போய் விழுந்துருவானோன்ற பயம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. அப்படிதானே? ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் தொழுகை பத்தி பேசுறாங்க அப்படின்னா தொழுகை அவ்வளவு முக்கியமான ஒரு அமல். நம் சமுதாயம் மௌத்தை மறந்ததோடு சேர்த்து தொழுகை மறந்து விட்டார்கள். எவ்வளவு பள்ளி, ஒரு கணக்கெடுப்புல சொல்றான், உலகம் முழுக்க அதிகமான பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒண்ணு. எந்த இடத்துல இஸ்லாத்தை ஒழிக்க நினைக்கிறானோ
அதே நாட்டுல பல பள்ளிவாசல் எல்லா பக்கமும் இருக்கு, ஆனா தொழுகைக்கு ஆட்கள் கிடையாது. பள்ளி இடிக்கிற வரைக்கும் அந்த ஏரியாக்கள் முஸ்லிம்கள் இருந்தாங்கன்னு கூட தெரியாது. எல்லா பக்கமும் அவ்வளவு பள்ளி, ஆனா தொழுகைக்கு ஆள் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இதே கூட்டம் அசருக்கு இருக்காது. அதானே, நான் வீட்டுக்கு வந்தேன் தொழுதேன் இருக்கட்டும், ஏதோ ஒரு கட்டத்துல பள்ளிவாசலோடு போய் நின்று ஜமாத்தோடு தொழ வேண்டும்ங்கிற சிந்தனை இல்லைல்ல, அது ஒளிஞ்சிருச்சுல்ல. அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நாம் மரணிக்க போகிறோங்கிற சிந்தனை இல்லாம போறதுதான். மௌத்த நினைச்சா அமல் மிஸ் ஆகாது. போய் தொழுற நேரத்தில் மௌத்து வரலாம், தொழுகை அலட்சியமா நினைக்கிற நேரத்தில் மௌத்து வரலாம். கடமை நிறைவேற்றாமல் மரணித்தால் நமக்கு அல்லாஹ் நரகத்தை தருவான் சிந்தனை மௌத்தை தொடும் வரை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் திருந்த முடியும், அப்பதான் அமலை சேகரிக்க முடியும், அப்பதான் முஸ்லீமா வாழ முடியும். கூடுதலா அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய இன்னொரு வசனம் என்ன தெரியுமா? மக்களே, அன்ஃபிக்கும் மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி ஐயாத்தி அஹதக்குமுல் மௌத். நீங்க மௌத்தை தொடருக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுத்தேன்ல, அதை தர்மம் செஞ்சு தப்பிச்சுக்கங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொல்லி தந்தான். தர்மம் செய்யாம தொழுகை தொழாம நன்மையை சேகரிக்காம மௌத்தா போன எந்த ஆளா இருந்தாலும் மௌத்தானதற்கு பிறகு சக்ராத்துடைய கட்டத்தில் கூட அல்லாஹ்விடத்தில் கேட்பான், லௌலா அஹ்ரத்தனிலா அஜலின் கரீப், அல்லாஹ் கொஞ்சம் டைம் தான், ஃபஸத்தக வகும் மின சாலிஹீன், நன்மை தர்மத்தை செஞ்சு நன்மையை சேகரிச்சுட்டு வர. பிறகு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், சக்ராத்து ஆள்ல நன்மையை செய்யாதவன், அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை திருப்பாதவன், தொழாதவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், ல அல்லி அமலு சாலியா ஃபீமா தரத், எந்த அமலை எல்லாம் விட்டு நாசமாக்கி வந்தேனோ அந்த எல்லா அமலையும் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை தாடாலும் சக்ராத்ல கேட்பான். அப்போ வாய்ப்பு கிடைக்காது. சக்ராத் வரை எல்லா மனிதருக்கும் வாய்ப்பு உண்டு. உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள், நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் எல்லா பக்கமும் மரணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு இன்னும் மரணம் வரலையா? நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், அவ்வளவுதான். அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்த கட்டத்திற்குள் பயன்படுத்தினால்தான் முஸ்லீமாக மன்னிக்க முடியும். அது தொழுகையோ தர்மமோ நோம்போ சக்காத்தோ ஹஜ்ஜோ எதுவா இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தினா மட்டும்தான் வாழ்க்கை. ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது, ரெண்டாவது வாழ்க்கை கிடையாது. பிற மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி 7 ஜென்மம் கிடையாது. மௌத்தா போன அடுத்த நேரம் மறுமைதான். கபரை தாண்டி பிற எந்த வாழ்க்கையும் அல்லாஹ் பிறகு நமக்கு தரப்போவது கிடையாது. இதை புரிந்து கொண்டு மரணத்தை தொடுவதற்கு முன்பு உங்களால் எவ்வளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ எல்லா நன்மையும் சேகரிங்கள். குறிப்பா ஹராமை விட்டு ஒதுங்குங்க. எல்லா கட்டத்திலுமே நம்ம சமுதாய மக்கள் பேருக்கு தௌஹீத்வாதியா இருக்கிறவங்க கூட ஹராம்ல போய் விழுகிறான், தொழுகை விட்டு போறான். இருக்கிறதுலே ஆக கஷ்டமான காரியம் அதுதான். எல்லா பக்கமும் தௌஹீத பேசுறோம், பள்ளிவாசல் ஆளக்கணும், ஃபஜ்ருக்கு ஆளக்கணும், எல்லா பக்கமும் பேசுறான், தௌஹீதுன்றான், மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரம்ன்றான், ட்ரெயின் வருது ஆவணம் மைக்கிட்டு தூக்கிட்டு போறான். எங்கிட்டு எவன் போனாலும் தொழுகையின் பக்கம் ஆள் இல்லை. இதை விட ஒரு கேவலமான நிலை நம் சமுதாயத்திற்கு இருக்கவே இருக்காது. அதை புரிந்து கொள்ளுங்கள். மௌத்தை ஒரு நாளைக்கு 1000 நேரம் நினைச்சு பார்த்தாலும் தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு உலகத்தினுடைய மோகத்தின் மீது நாம் சாயும் போது மௌத்தை நினைச்சு பார்த்தா அந்த ஆசை வராது. இது என்ன வாழ்க்கை, இதை விட சிறந்த அல்லாஹ் மறுமையில் வச்சிருக்கிறான் என்று மாறி விடுவோம். இதை புரிந்து கொண்டு வாழுங்கள். நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் போதுமானதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.